இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்த 12 அப்போஸ்தலர்கள் வரை, அதன் பிறகு அநேகர் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு இரத்த சாட்சியாய் மரித்துள்ளார்கள். இன்றும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி மரித்தவர்களில் ஒரு சிலரை மட்டுமே நமக்கு தெரியும். அப்படி நமக்கு தெரியாத பல மனிதர்கள் குடும்பமாய் தேவனுக்காய் வைராக்கியம் கொண்டு இரத்த சாட்சியாய் மரித்துள்ளார்கள். அவர்களை தேடி இனம் கண்டுபிடித்து அவர்களை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்குள் இருந்தது. ஆகையால் முதலாவது அதை நாங்களும் அறிந்து கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பற்றுதலினால் இந்த இரத்த சாட்சி பகுதியை ஆரம்பித்திருக்கிறோம். இதற்காக பல புத்தகங்களை வாசித்து இரத்த சாட்சிகள் என்ற புத்தகத்தையும் வாங்கி படித்தோம். இன்னும் அநேக ஊழியர்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு சில மனிதர்கள் தேவனுக்காக மரித்தார்கள் என்று சொன்ன உண்மையான சாட்சிகளை தொகுத்து நாங்கள் கேட்டு அறிந்து இதை உங்களுக்கு சொல்ல ஆயத்தப்படுகிறோம். நாம் இந்த பதிவில் பார்க்க போவது, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் மரணம் நேரிடும் என்ற பொழுதும் உண்மையாய் உத்தமமாய் வைராகியமாய் இயேசுவுக்கென்று நின்று இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு சிறுமியும் அவள் குடும்பத்தையும் பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். கான்ஸ்டன்டைன் அரசனின் 3 புதல்வர்கள் அரசாண்டு வந்த காலத்தில் ரோமாபுரியில் பிபியானா என்ற சிறுமி தோன்றினாள். பிபியானாவும் அவள் சகோதரி டெமிட்ரியாவும் தங்கள் பெற்றோர்களுடன் மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தனர். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் கிபி 313 கான்ஸ்டன்டைன் அரசன் கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமாக்கும்படி செய்தான். இதுவரை தங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் உயர்ந்த பதவிகளை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். பிபியானாவின் தகப்பன் பிளேவியன் அநேக ஆண்டுகளாக ஓர் உயர்ந்த உத்தியோகஸ்தராக விளங்கினார். அவர் செல்வாக்கு நிறைந்தவராக இருந்த போதும் கிறிஸ்துவை அதிகமாக நேசித்து அவருடைய இல்லம் ஒரு கிறிஸ்தவ இல்லமாக விளங்கினது. அவருடைய அடிச்சுவடுகளை தவறாது பின்பற்றி வந்தார். அவருடைய இல்லம் ஒரு கிறிஸ்தவ இல்லமாக விளங்கினது. இப்படி இருக்கையில் கிபி 361 ஆண்டில் கான்ஸ்டன்டைன் அரசனின் சகோதரனின் புதல்வன் ஜூலியன் பட்டத்திற்கு வந்தான். அவன் பட்டத்திற்கு வந்ததும் நாட்டில் அநேக மாறுதல்கள் ஏற்பட்டன. ரோம தேவதைகளுக்கு அவன் கோவில்கள் கட்ட ஆரம்பித்தான். விக்கிரக ஆராதனையை மறுபடியும் கொண்டு வந்தான். மக்கள் விக்கிரக ஆராதனையில் ஈடுபடவும் அவர்களை உற்சாகப்படுத்தினான். அவன் கிறிஸ்தவர்களை பகிரங்கமாக துன்புறுத்தவில்லை. ஆயினும் அவர்களை கொடூரமாக நடத்தவும் அவர்களை கொலை செய்யவும் தன் உத்தியோகஸ்தர்களுக்கு அந்தரங்கமாய் உத்தரவு கொடுத்தான். இவ்வாறு இருக்க ஒரு நாள் காலை தங்கள் அருமை பெற்றோர்கள் துக்கமாயிருப்பதைக் கண்டு பிபியானாவும் டெமிட்ரியாவும் அவர்களை விசாரித்தபோது தங்கள் தகப்பனார் இயேசு கிறிஸ்துவின் பேரில் கொண்டுள்ள விசுவாசத்தை விட்டாலொழிய தேசாந்திரியாக நாட்டை விட்டே வெளியேறிவிட வேண்டும் என்று ரோம கவர்னர் அப்ரோனியன்ஸ் கட்டளையிட்டிருப்பதாக அறிந்து கொண்டனர். தகப்பனாரோ, என்ன விலை கொடுத்து வாங்கிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசத்தை நான் விடவே முடியாது. அதனால் நான் நாட்டை விட்டு துரத்தப்பட்டாலும் கூட பரவாயில்லை. இன்னும் சில நாட்களுக்குள் ஒருவராலும் துரத்தப்படக்கூடாத பரலோக வீட்டை நாம் அடைவோம் என்று கூறினார். உடனே இலகிய மனமுடைய டெமிட்ரியா தகப்பனாரை பார்த்து, அப்பா, நாங்கள் உம்மோடு வரக்கூடாதா என்று கேட்டாள். கவர்னர் அவ்விதமாக விடமாட்டார். நம்முடைய பிரிவு நமக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும் என்பதை அறிந்தே இப்படி நம்மை பிரிக்க உத்தேசித்திருக்கிறார்கள் என்று தகப்பனார் கூறினார். சில நாட்களுக்கு பிறகு அரசு உத்தியோகஸ்தர்கள் பிபியானாவின் வீட்டுக்கு வந்து அந்த தகப்பனாரை புற மனிதனாக மாற்றும்படி பிரயத்தனப்பட்டனர். அவர் பிடிவாதமாக மறுத்ததைக் கண்டு அருமையானவர்களிடமிருந்து அவரை பிரித்து கொண்டு போயினர். அவருடைய பிரிவால் பிபியானாவின் வீடு வெறுமையாக்கப்பட்டது. பிறகு பிபியானாவின் தாயாரும் இயேசுவின் பேரில் விசுவாசத்தின் பொருட்டாய் சிறையில் அடைக்கப்படும்படியாக கவர்னர் உத்தரவிட்டார். அதன் விளைவாக அவ்விரு சிறுமிகளும் அனாதைகளாக விடப்பட்டனர். இதிலும் கவர்னர் திருப்தி கொள்ளாமல் சிறையிலிருந்து அத்தாயாரை பட்டினி போட வேண்டுமென்றும் அதன் பிறகு அவள் தலையை வெட்டிவிட வேண்டுமென்று உத்தரவிட்டான். அவ்வாறே நடந்தேறியது. நாட்டை விட்டு துரத்தப்பட்ட தகப்பனாரும் தேசாந்திரியாக அலைந்து திரிந்து மரித்தார். காப்பாற்றுவார் இல்லாமல் அனாதைகளாக விடப்பட்ட அந்த இரு சிறுமிகளின் சொத்தையெல்லாம் அதிகாரிகள் அபகரித்துக் கொண்டு அவர்களை வெறுமையாக கவர்னர் முன் கொண்டு வந்து நிறுத்தினர். இச்சிறுமிகள் நடுக்கத்துடன் கவர்னர் முன் நின்ற பரிதாபமான காட்சி அங்கிருந்த எல்லாரையும் கலங்குபடி செய்துவிட்டது. ஆயினும் கடின நெஞ்சமுடைய கவர்னர் சிறிதும் மனதுருகாமல்
அவ்விரு சிறுமிகளையும் பார்த்து, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பேரில் கொண்டுள்ள விசுவாசத்தை விட்டுவிட்டு ரோம தேவதைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என உரத்த சத்தமாய் கூறினான். பிபியானாவும் டெமிட்ரியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு பிபியானா தன் சகோதரியின் சிறிய கைகளை பற்றி கொண்டு கவர்னரை பார்த்து தைரியமாக, எங்கள் இரட்சகரை மறுதலிப்பதை விட நாங்கள் மரிப்போம். நீர் என்ன வேண்டுமானாலும் செய்யும். நாங்கள் அந்த மோட்ச வீட்டை அடைவோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வைத்திருக்கும் ஆஸ்தியை ஒருவராலும் அபகரித்துக் கொள்ளவே முடியாது என்று கூறினாள். உடனே கவர்னர் டெமிட்ரியாவின் முகத்தை தன் கொடூர கண்களால் உருட்டி பார்த்து, எங்கள் பீடத்தின் மேல் சாம்பிராணியை தூவுவதற்கு பதிலாக நீயும் கூட வேதனையையும் மரணத்தையும் தெரிந்து கொள்ளப் போகிறாயோ என்று கேட்டான். எனக்காக மரித்த என் ஆண்டவராகிய இயேசுவை நான் அவமதிக்க மாட்டேன் என்று டெமிட்ரியா தைரியமாக கூறிவிட்டு தன் சகோதரியின் கையை இறுக பிடித்தவளாய் மூர்ச்சித்து கீழே விழுந்தாள். பிபியானா உடனே அவள் தலையை உயர்த்தி அவள் இருதயத்தின் மேல் தன் கையை வைத்து பார்த்து அமைதலாயிருப்பதை அறிந்து விடுதலை பெற்றாள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் அவளை தம்மிடம் அழைத்து கொண்டார் என்று மகிழ்ச்சி பொங்க கூறினாள். அவளுடைய சடுதி மரணத்தைக் கண்டு யாவரும் கலங்கினர். கவர்னர் தன்னை திடப்படுத்திக் கொண்டு, இக்குடும்பத்தில் தனிமையாக விடப்பட்ட இவள் ஒருத்தியாகிலும் பிபியானாவை சம்மதிக்க செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவளை பார்த்து, உன் தங்கையின் பிடிவாதத்தினால் என்ன நேர்ந்தது என்று பார்த்தாயா? கண்டிப்பாக நீயாகிலும் எனக்கு கீழ்ப்படி என்று சொன்னான். பிபியானா அவனை பார்த்து, ஐயா, அநேக நாட்களுக்கு முன் 2 பேர் மனிதருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிவதே நலம் என்று உரைத்தனர். அப்போஸ்தலர் 4:19. நான் ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் தேவனுடைய உதவியை கொண்டு இவ்வாக்கை உறுதியாய் கடைபிடித்து நிற்பேன் என்று கூறினாள். கவர்னர் அவளை பார்த்து, அப்படியா சொல்கிறாய்? வெகு சீக்கிரத்தில் நீயும் அவளை போலாவாய் என்று கர்ஜித்தான். நீர் அவளை அடையவே முடியாத ஒரு வீட்டில் அவள் இருக்கிறாள். அந்த வீட்டை நானும் போய் அடைய நீர் கொடுக்கும் எவ்வித துன்பத்தையும் நான் சந்தோஷமாக சகிப்பேன் என்று பிபியானா கூறினாள். வீர நெஞ்சம் படைத்த இச்சிறுமி தம் நியாயாதிபதியின் முன் நிற்கும் காட்சியை உங்களால் பார்க்க முடிகிறதா? கவர்னர் அமர்ந்திருந்த தங்கமயமான நாற்காலிக்கும் அச்சிறுமி நின்ற இடத்திற்கும் இடையே சில அடிகள் தான் இருந்தன. கவர்னருக்கு இரு புறங்களிலும் குடிமக்களுக்கு பின்புறத்திலும் சுவற்றை சுற்றிலும் வீரர்களும் சூழ்ந்திருந்தனர். எல்லாருடைய கண்களும் நடுவிலுள்ள பிபியானாவை நோக்கி கொண்டிருந்தன. அவர்களுடைய தெய்வங்களுக்கு பழி செலுத்த முடியாதென்று தைரியமாக மறுதலித்த அச்சிறுமியின் முகத்திலே மகிமையின் ஒளி வீசுவதைக் கண்டனர். எங்கும் ஒரே அமைதி நிலவிற்று. உடனே பிபியானாவை சவுக்கடியால் கொல்ல அவளை வெளியே கொண்டு போகும்படி கவர்னர் கட்டளையிட்டான். அவள் சுய புத்தியை இழக்க முன் இயேசுவானவர் வாரினால் அடிக்கப்பட்டதையும் முகத்தில் துப்பப்பட்டதையும் நினைவு கூறாதிருப்பாரோ? அந்த இயேசுவானவர் நிச்சயமாய் அவள் அருகில் நின்று அவள் மேல் விழும் அடிகளினால் அவள் உடல் சாய்ந்து கடைசி மூச்சு அடங்கும் போதும் கிருபையால் அவளை தொட்டு தேற்றியிருப்பார். மோட்சத்திற்கு செல்ல இது ஒரு கடினமான இருட்டான பாதை என்று யோசிக்கிறீர்களா? ஆனால் பிபியானா அக்கரையை அடைந்ததும் என்ன மகிமையும் பேரின்பமும் அடைந்திருப்பாள். இயேசுவே அவளை வரவேற்க முன்வந்து அவளை தம் மார்பில் சேர்த்து அணைத்திருப்பார். ஆமேன்.